நீங்க கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர்ல இருந்து ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ஸ்பாட் காந்தலூர் தான். அப்படியே நீங்க காந்தலூர் போய் எந்தெந்த இடத்துல சுத்தி பார்க்கலாம் அண்ட் எப்படி போறது, எந்த மாதிரியான பிளான் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்றேன். நாங்க திருப்பூர்ல இருந்து போனனால திருப்பூர்ல இருந்து காந்தலூர் 120 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துச்சு. நீங்க காலையில ஒரு 6ல இருந்து ஒரு 7க்குள்ள வந்து நீங்க உடுமலைப்பேட் ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ உடுமலைப்பேட்டில் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு டைரக்டா நீங்க அந்த ரோட்குள்ள இறங்கிடலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு ரோடு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ரோடுமே. ஏன்னா அந்த ஹில்ஸ் நீ ஏற மாதிரி வரும். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு வைல்ட் அனிமல்ஸ்லாம் நிறைய இடத்துல கிராஸ் ஆகும். அதுக்கான போர்டும் இருக்கும். ஸோ போகிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கோங்க. அதே ரோட்லேயே ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணக்கப்புறம் நாங்கள் காந்தலூர் ரீச் ஆகிட்டோம். காந்தலூர் ரீச் ஆனோடனே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸு கிளம்பிட்டோம். அந்த ரோடுமே போகிற வழியில் ஒரு 12 ஹேர்பின் பெண்ட் கொண்ட ஒரு மலையில் ஏற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபால்ஸ் தவிர காந்தலூரில் நிறைய பிளேசஸ் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. லைக் எலச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸு அண்ட் ஸ்ட்ராபெரி தோட்டம் அண்ட் ட்ரெக்கிங்கு இந்த மாதிரியான நிறைய ஸ்பாட் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒன் டேக்குள்ளே கவர் பண்ணணும். அதே சமயம் வந்து 2-3 இடம் தான் போக முடிஞ்சது. இது சம்மர் டைம்னால எங்கேயும் தண்ணி வரல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதில் தான் ஓரளவு தண்ணி வந்தனால நாங்கள் இங்கே மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அடுத்து ஸ்ட்ராபெரி தோட்டம் போயிட்டு ஸ்ட்ராபெரிலாம் வாங்கிட்டு நாங்கள் டேரெக்டாக வந்து கீழே உடுமலைப்பேட்டைக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன் டே ட்ரிப் எங்கேயா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் காந்தலூரும் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பட்ஜெட்லேயும் இருக்கும், அதே சமயம் ஓரளவு கொஞ்சம் பக்கத்துலேயும் இருக்கும்.